எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலாக்கா பிரியாணியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு சின்ன பலாக்காயில் பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ண பீசஸை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றி வைக்கிறேன். இப்போ அதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர், 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மசாலா எல்லா பீசஸ் மேலேயும் நல்லா தடவி விடுங்க. அடுத்து ஒரு சின்ன கப் அளவுக்கு நீல வாக்கில் நறுக்கி பொரிச்ச வெங்காயம், ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடுசா நறுக்கின கொத்தமல்லி, ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடுசா நறுக்கின புதினா சேர்த்து மறுபடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பொரிச்ச வெங்காயம் எல்லா பிரியாணிக்குமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் பிரியாணிக்கு மேரினேட் பண்ணும்போது இதையும் சேர்த்து கலந்து செஞ்சு பாருங்கள். இப்போ பலாக்கா பீசஸை மேரினேட் பண்ணியாச்சு, மசாலா எல்லாம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸும் நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ இது அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து அரிசி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. நான் 1 கப் பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது 250 ml கப். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். சாதம் 3/4 பதம் வெந்தா போதும். மறுபடியும் நம்ம தம் போடும்போது நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு அரிசி வெந்திருக்கான்னு பாருங்க. சாதம் முழுசா வேகிறதுக்கு முன்னாடியே தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிச்ச சாதத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, கொஞ்சம் கல்பாசி, ஜாவித்ரி, சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கிராம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்க்குறேன். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நீல வாக்கில் மெலிசா நறுக்கின 3 தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ மசாலாவில் மிக்ஸ் பண்ண பலாக்காயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பலாக்காயை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வெந்துடும். தனியாக வேக வச்சோம்னா சரியாக வேகாமல் கொஞ்சம் கட்டியாக சாப்பிட கஷ்டமாக இருக்கும். 5 நிமிஷம் ஆனதும் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது இப்போது ஒரு 5-6 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ஆறு விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பலாக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பாருங்கள். அருமையான கிரேவி மாதிரி குக் ஆகிருக்கும். இப்போ அடுத்து ஒரு நல்ல டீப்பான ஒரு பாட் எடுத்து இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரில் இருக்கிற கலவையை பாட்டில் ஊற்றுங்க. 5 நிமிஷம் வேகட்டும். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ வேக வச்ச சாதத்தை மெதுவாக உதிரியாக லேயர் பண்ணி போடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. கொஞ்சம் வறுத்த வெங்காயம், பொடுசா நறுக்கின கொத்தமல்லி, பொடுசா நறுக்கின புதினா சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா லோ பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை தம்மில் வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஹீட் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தவா மேலேயும் இந்த பாட்டை வச்சுட்டு நீங்கள் தம்மில் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் வச்சுக்கணும். 15 நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக அதே சமயம் நல்லா உதிரியாக இருக்கும் பிரியாணி. இப்போ ஓப்பன் பண்ணி மெதுவாக சாதம் உடையாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல வாசனையான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியன்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை பண்ணலாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
வாவ், இந்த பலக்கா பிரியாணி பர்ஃபெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை செஞ்சு ட்ரை பண்ணுறேன். அந்த பீசஸ் எல்லாமே அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணதுனால. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா நல்ல காயாக வாங்கி இந்த பிரியாணி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் ரைத்தா தான் நல்ல காம்பினேஷனாக இருக்குது, பட் நீங்கள் எந்த சைட் டிஷ் வச்சு கூட நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலாக்கு வேர்க்கடலை ரொம்ப முக்கியம். ஒரு பேன்ல 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் இங்க தோல் கூட இருக்கிற வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்க தோல் இல்லாத வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலையை நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சிவக்க வறுப்பட்டதும் ஒரு பிளேட்ல மாத்தி ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி பொடியா அரைச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காம்பு பகுதியை எடுத்துட்டு கடைசி வரைக்கும் கட் பண்ணாம மேல இருந்து 2ஆ மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணிட வேண்டாம். இதே மாதிரி எல்லா காயும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இந்த கிரேவி ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி வேக விடுங்க. கத்திரிக்காய் வெந்ததும் நல்லா சாஃப்டா ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ்ல இருந்து வெளியில எடுத்துருங்க. அதே கடாயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2ஆ உடைச்ச 3 சிவப்பு மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. இது கூட பொடுசா நறுக்கின 1 பெரிய வெங்காயம், கீர்ன 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 1 பெரிய தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. மசாலால இருக்கிற பச்சை வாசனை போனதும் வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட 1/2 கப் புளி தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு கப் தண்ணி ஊத்தி கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததும் பொடி பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை எள்ளு மசாலாவை சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் இங்க கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.
இந்த கத்திரிக்காய் மசாலா நம்ம செய்யற எல்லா பிரியாணிக்கும் நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இதுல சொல்லி இருக்கிற மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கத்திரிக்காய் கறியை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் மசாலா பிரியாணிக்கு மட்டும் இல்ல, குஸ்கா இல்ல கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆஹா, பிரமாதமான ஒரு லஞ்ச் காம்போ பார்த்தீங்க. ஸோ இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.